Hello everyone, welcome to my channel, The Icon. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் அதுவே ஒரு அன்றாட வாழ்க்கையில் வந்து அதை நிரூபிக்கிற மாதிரியே சில விஷயங்கள் நடக்கிறப்போ யோசிப்போம், ஒருவேளை அவர்கள்லாம் சொல்லிவிட்டு போனது உண்மைதான் என்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தென்படும். அப்படி ஒரு சம்பவம் தான் இலங்கையில் நடந்திருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரியப்பொல என்கின்ற பிரதேசத்தில் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியையே அடித்து கொன்ற சம்பவம் தான் பதிவாகி இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு என்னன்னா குடும்ப தகராறு, நோமலா எல்லா குடும்பங்களையும் வர்ற மாதிரி ஒரு குடும்ப தகராறு ஒன்று வந்திருக்குது. அதன் ஊடாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வாக்குவாதம் ஏற்பட்டு அது பேருந்து அகலம் கூடி என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து மனைவியை அடித்திருக்கிறார். அடித்ததுல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மனைவி அதே இடத்துலயே இறந்துட்டா. அவ இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கணவர் தப்பிச்சு போயிட்டே அவரை இன்னும் கைது செய்யல. இறந்து போன மனைவிக்கு வந்து 55 வயது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதையும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதாவது இந்த ஒரு குடும்பம் என்று ஒன்று எடுத்தால் கட்டாயம் அங்க பிரச்சனை என்று ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது சொல்லுவார்கள் என்ன செஞ்சுன்னா பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை, குடும்பம்டா பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இருந்து அதில் சமாளித்து வாழ்றது தான் குடும்பம், அப்படித்தான் இருக்கும் இல்லையா? இப்படியான சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கூடுதலாக இந்த கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் நிறைய பிரிவுகள், நிறைய மரணங்கள், அப்படியான நிறைய சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் எங்களுடைய கைகள் எடுத்துக்கொண்டா கூட 5 விரல் இருக்கு, அந்த 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு இன்னும் ஒன்று சொல்ல போனால் பாருங்க, உங்களோட வீட்டில் ஒரு 4-5 பேர் நீங்க சகோதரமா இருக்கிறீங்கடா, அந்த 5 சகோதரம் நீங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிக்கும், இன்னொரு ஆளுக்கு இன்னொன்று பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்படி உங்களோட கூட பிறந்தவங்களுக்கு அப்படியான வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறப்போ வேற எங்கனையோ பிறந்து அந்த குடும்பத்துல வளர்ந்து அங்கே இடத்துல உங்களை சந்திச்சு அதுக்கப்புறமா நீங்கள் காதலிச்சோ அல்லது பேசி திருமணம் முடித்தோ ஏதோ ஒரு உறவு முறையால நீங்கள் திருமணம் என்ற பந்தத்துக்குள்ள இணைந்த பிறகு கட்டாயமா அங்க கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்காது. ஸோ இப்படியான பிடிக்குமென்ற அர்த்தம் இல்லை. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே நாங்கள் சமாளித்து போகணுமெண்டா ஒரே விஷயம் இந்த விட்டு கொடுப்புன்றது, கணவனுக்காக மனைவி விட்டு கொடுப்பது, மனைவிக்காக கணவன் விட்டு கொடுப்பது, இப்படியான சில நல்ல விஷயங்களால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அந்த குடும்ப தகராறுகளை வந்து கொஞ்சமே குறைக்க இயலும். கட்டாயமாக பிரச்சனை வரும், ஆனால் ஒருவருடைய மதிநுட்பத்தால் அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, கோபம்ன்றது மனிதனா பிறந்த எல்லாருக்குமே வரும், ஆனா அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க பழகிக்கொள்ளணும். உங்களுக்கு கோபம் வருதுண்டா உடனே அந்த இடத்துல ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து குடிச்சிட்டு எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வந்து பாருங்க, ஏன் கோவப்பட்டேன்னு எதுக்கு பேசுறேன்னு தெரியாம இருக்கும். அல்லாட்டி தூங்கிட்டு எந்திரிச்சு எழும்பி பாருங்க, ஏன் கோவப்பட்டானே தெரியாம இருக்கும். ஸோ இப்படி அந்த ஒரு கொஞ்ச நேரம் வர்ற அந்த கோவத்தால நீங்க சில வார்த்தைகளை விடுறதோ அல்லாட்டி இப்படி காயங்களுக்கு உட்படுத்துறதோ இப்படியான விஷயங்களால் ஒன்றில் நீங்கள் வார்த்தையால புண்படுத்திட்டு போயிடுவீங்க. அதை தாங்க இல்லாம மனைவி என்ன செய்வா, அவ தற்கொலை செய்து செத்துருவா. அப்படியான நிறைய விஷயங்களும் நடந்திருக்குது. அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அடித்து அவருடைய மனைவி இறந்ததாக போகும். ஸோ இப்படியான பிரச்சனைகளை குறைக்கணுமெண்டா கட்டாயம் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாருமே பழகணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஓமானுக்கு வெளிநாட்டுக்கு, அதாவது ஓமானுக்குன்னு சொல்லி வேலை வாய்ப்பிற்காக நிறைய பெண்களை கொண்டு போய் அங்க பலவேறு தவறான நடவடிக்கைகளை ஈடுபடுத்தினது, பெண்களை விற்பனை செய்தது என்று சொல்லி ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 பெண்களை இப்ப மீட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா அங்க இருக்கின்ற அந்த தூதரக பாதுகாப்பு இல்லத்துல அவர்களை தங்க வச்சிருக்கணும். இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த 115 பேருக்கும் அங்க அடிப்படை வசதிகள் சிலதுகள் கிடைக்கிறது இல்லையா? அவங்க இருக்கைக்கு வந்து அவர்களுக்கான சில வசதிகள் இல்லாததால அங்க இருந்தும் சில பெண்கள் வந்து தப்பிச்சு வெளியில போய்கொண்டிருக்கணுமா. அதனால இப்ப என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அங்க இருந்து அந்த பெண்களை இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கணும். இப்ப நீங்க யோசிப்பீங்க, அதே அங்கேயே வச்சிருக்காங்க, கொண்டு சேர்க்க வேண்டியா நீங்க என்று சொல்லி. இந்த பணச்செலவுகள் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப இங்க இருந்து கஷ்டப்பட்டு தான் அவங்க அங்க போனவங்க. சோ அவங்க திருப்பி இங்க வரதுக்கு அவங்களால காசு கொடுக்க முடியாது, அவங்கள்ட்ட அந்த அளவு தொகைகள் இருக்காது. அப்ப எதுக்கு கட்டாயமா அரசாங்கம் தான் ஏதாச்சும் ஒரு வேலையை செய்தாகணும். அப்ப இப்ப அதன் முதற்கட்டமா பாத்தீங்கன்னா 25 பெண்களை இலங்கைக்கு கொண்டு வரதுக்காக வெளிநாட்டு இந்த வேலைவாய்ப்பு நிறுவனம் வந்து அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் வந்து அதுக்கான பணத்தையும் ஒதுக்கி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ முதல் கட்டமாக 25 பேர் வர போகிறாங்க. அதுக்கு போக போக பார்த்தீங்கன்னா மிச்ச பேரையும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு சம்பவம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும், இன்னும் 3 தினங்களில் கிறிஸ்மஸ் வருகுது இல்லையா? 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். ஸோ இப்படியான சூழ்நிலையில் இந்த நத்தார் பண்டிகையை யாரும் விமர்சனையாக கொண்டாட வேண்டாம் அப்படி என்று சொல்லி ஆயர்கள் எல்லாருமாக சேர்ந்து அறிவித்தலை விடுத்திருக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் நாட்டினுடைய பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறதாலையும், அதே மாதிரி நிறைய மக்களுக்கு உணவு வசதி இல்லாமல், அதே மாதிரி அவர்களுக்கான ஆடைகள் எடுக்கிறதுக்கு கூட எந்த ஒரு வழியும் இல்லாமல், அன்றாட உணவுகளை சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க, மின்சாரம் துண்டிப்பில் இருக்கிறாங்க. ஸோ இப்படியான சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா இந்த நத்தார் பண்டிகையை வெகு விமரிசையாக யாருமே கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆயர்கள் எல்லாருமாக சேர்ந்து, அதாவது கர்தினால் அவர்களுடைய அறிவுரைக்கு அமைய அவர்கள் வந்து இந்த முடிவை எடுத்து எல்லாருக்குமே வந்து அறிவிச்சிருக்கணும். கட்டாயமா இது ஒரு நல்ல விஷயம்தான். கொண்டாட வேண்டாம் அப்படின்னு அவர்கள் சொல்லல, நீங்க கொண்டாடுங்க, ஆனா அதை விமர்சையாக கொண்டாட வேண்டாம். அப்படி கொண்டாடுற எண்ணம் இருந்தா கட்டாயமா அந்த ஏழைகளோட சேர்ந்து அவங்களுக்கு உங்கள்ட்ட இருக்கிறத அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களுக்கு இல்லாததை உதவி செய்து அந்த பண்டிகையை நல்லொரு விதமா கொண்டாடும்படியாக அவர்கள் கேட்டிருக்கணும். உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இல்லாட்டி ஏனையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நத்தார் பண்டிகையை பெரிய லெவலில் கொண்டாடணும், நல்லா செலவழித்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் பிளான் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை தயவு செய்து கொஞ்சமே குறைச்சி உங்கள்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்கள்ட்ட கொடுத்து இந்த பண்டிகையை நல்ல ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக ஆக்கணும் என்றது என்னுடைய ஆசையாகவும் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கடத்தொழிலுக்கு போகிறது, அங்கே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அவர்கள் வந்து ஒன்றில் இந்திய ராணுவத்தால் பிடிபடுறது, அல்லாட்டி துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிறது, அதே மாதிரி காணாமல் போகிறது, இப்படியான சம்பவங்களும் இந்த கடத்தொழிலாளர்களுக்கு நடந்தவனம் தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பலாலியை சேர்ந்த ஒருவர் வந்து மீன்பிடிக்காக போன இடத்துல அவரை இன்னுமே காணாமல் போயிருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் தனியத்தான் போயிருக்கிறார். ஸோ அவரை தேடி இன்னொரு படகு போன இடத்துல அவர் போன படகு கவிழ்ந்து கிடந்து அந்த படகை கரை சேர்த்துட்டாங்க. ஸோ அவர் இறந்து விட்டாரா என்றது வந்து உண்மையிலேயே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இறந்திருந்தாலும் கூட உடலும் இன்னுமே கண்டுபிடிக்கப்படையில. இப்ப தேடுதல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா அந்த கடத்தொழிலுக்கு போறார்கள் உங்களுக்கு உதவிக்கு அட்லீஸ்ட் 2 பேர் ஒரு ஆளையாச்சும் கூட்டிட்டு போங்க, உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விட்டு போங்க. அதே மாதிரி உங்களை நம்பி ஒரு குடும்பம் உங்களுக்காண்டி பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா, ஒன்றில் உங்களுடைய குழந்தைகளா இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய கணவன் வருவார், என்னுடைய அப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே கவனமா உங்களுடைய தொழில்களில் ஈடுபடணும் என்றதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள். இதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சம்பவங்களும் இலங்கையில் பதிவாகிற ஒவ்வொரு சம்பவங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு சொல்றதுக்கான காரணம் அதில் இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள், அதுதான் முக்கியம் இல்லையா. ஒரு சம்பவம் நடந்துட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாம அதில் எங்களுக்கு என்ன படிப்பினை என்றதை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையான அனுபவமாகவும் இருக்கும். கட்டாயம் இதில் இருக்கின்ற ஒரு படிப்பினையை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லணும் என்றது என்னுடைய அறிவுரை, அல்லது என்னுடைய ஆசையாகவும் இருக்கின்றது. இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.